ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு பரிகார ஸ்தலம் தாங்க. இந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுல தடைகள் இருக்கும், கல்யாணம் ஆகுறதுல குழந்தை பாக்கியம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா. அதுக்கெல்லாம் நம்மளை வந்து ஜாதகம் இதெல்லாம் பார்த்தோன்னா அல்லது கோயில்கள்லையுமே இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி உள்ள ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக், சிவகங்கை மாவட்டம் ராம்நாத் டிஸ்ட்ரிக். இங்கே உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பெரிய ஃபேமஸான கோயில் தான். நயினார் கோயிலுங்கிற இடத்துக்கு தான் போயிருக்கோம். இங்கே எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களுக்குமே இந்த கோயில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நல்லா ஃபேமஸான கோயில் தான் நயினார் கோயில். எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 40 minutes இவ்வளவு தான் இருக்கும். அந்த டைம்லேயே போயிடலாம். எங்களுக்கு ரொம்ப பக்கம்தான். நாங்கள் எப்போனா எங்களுக்கு மேரேஜ் ஆன டைமில் அது மாதிரி ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அப்போது சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இன்விடேஷன்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளியில் வந்து நாகம் எடுத்து வச்சு, நயினார் கோயில்னாவே நாகம் தானே, நாகம்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த டைமில் போனோம். அப்புறம் நம்ம லாஸ்ட் இயர் வீடு கட்டும் போதும் அப்படி தான் சொன்னோம். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பூமி பூஜை போடுறதுக்கெலாம் நல்ல நேரம் பார்ப்போம் இல்லையா. அப்போ நயினார் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வாங்க பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணும் போது போனது. எப்போதுமே இயர்லி வெக்கேஷன் எல்லா டைம்லையுமே போயிடுறது. நயினார் கோயிலும் சரி, பக்கத்தில் திருவொற்றியூர் பாகம்பிரியால் கோயிலும் சரி. என்னோட சின்ன பையனுக்கு தான், 2வது பையனுக்கு தான் மொட்டை போடுறதுக்காக கோயிலுக்கு வந்தோம். எங்கள் ஊர் பக்கம்னா எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை போட்டு தொட்டில் கட்டிடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊரில் சுற்றி உள்ள கோயில், பக்கத்தில் உள்ள ஃபேமஸான கோயிலுங்க எல்லாத்துக்குமே மொட்டை போட்டுருவாங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வெக்கேஷன் தான் தம்பி இங்கே தான் பேக்ரீனில் தான் வந்து நம்ம என்னோட 2வது பையன் பிறந்தான். ஸோ லாஸ்ட் இயர் வெக்கேஷனுக்கு தான் போன வருஷம், அதாவது லாஸ்ட் இயர்ஸ் அது போன வருஷம் வெக்கேஷனுக்கு தான் ஊருக்கே தூக்கிட்டு போனோம். ஒரு 6 மாதம் குழந்தையா. அப்போது போனோம்னா நம்ம குலதெய்வ கோயிலில் மொட்டை போட்டுட்டோமா, இருந்தது 1 monthனால வந்து அடுத்து முடி வளரல. ஸோ நயினார் கோயில் பாரம்பரிய கோயிலுக்கெலாம் போட முடியலை லாஸ்ட் இயர். அதனால தான் இப்போ போயிருக்கும் போது மொட்டை எடுத்தோம். மொட்டை எடுக்கும் போது ஏன்னா அடிக்கடி மொட்டை ஊரில் இருந்திருந்தால் போகிற கோயிலுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு விட்றது. என் பெரிய பையனுக்கெல்லாம் லைட்டாக கூட முடி வளர விடுறதில்ல. மொட்டை போடுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மொட்டை போட்டு விட்டுறது. சின்ன பையனுக்கு வந்து லாஸ்ட் இயர் போட்டதுக்கப்புறம் இங்கே வேணால் வந்து சலூன் கடை இந்த மாதிரிலாம் போட முடியும், பட் கோயில்களுக்கு போடவே இல்லை. அதனால் இப்போ ஊருக்கு இப்போ ஒரு 1.5 மாதம் லீவில் இருந்ததுக்கே ஒரு 2-3 கோயிலுக்கு போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா எனக்கு பயம், ஐயோ மொட்டை அடிக்கடி போட்டு பழக்கம் இல்லையே அழுகுவானோன்னு. அவன் சமத்தா நல்லா ஹாயாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்படியே மொட்டையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனை, யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா வந்து அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு வர தேவையில்லை. கோயில் வாசல், கோயில் தெரு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயே அர்ச்சனை, மாலை, பூவை, சாமி கும்பிட்ற அனைத்து பொருளும் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி மொட்டை போடுறேன்னு நேர்த்திக்கடன் வச்சுருக்கிறவங்க, பூ முடியெலாம் இறக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கெலாம் நல்ல வசதி சூப்பராக இருக்குது. தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. ஒரு டோக்கன் வந்து 10 ரூபாய் என்னமா தான் குளிக்கிறதுக்கெல்லாம். நல்ல பாத்ரூம் எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும். யாராவது புதுசாக வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த தகவல், இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். அப்படியே அம்மாவும் வந்து பூமுடி எடுக்கிறதா, என்னோடய அம்மா நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் பூமுடி எடுத்துகிட்டு நம்ம தம்பிக்கும் மொட்டையெல்லாம் போட்டுட்டு தம்பியெல்லாம் குளியாட்டிட்டு, தெப்பக்குளமும் இருக்குது இங்கே, பாத்ரூம் பைப் வசதி அதுவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து தெப்பக்குளம் தண்ணி இந்த இதெல்லாம் ரொம்ப செட்டாக ஒத்துக்கிறாதுங்கிறக்காக நாங்கள் பைப்பில் இங்கே டோக்கன் கொடுத்து குளியாட்டி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கடைத்தெருவில் தான் பூஜை சாமான், அர்ச்சனைக்குள்ள ஜாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் கடைத்தெருவு. எல்லாம் ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாக 2 பக்கமும் கோயிலோட அந்த கடைத்தெருவு தான். ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கோவிலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் உள்ள நிறையா கோயிலுக்கெல்லாம் போகணும், சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் இங்கே பேக்ரீனில் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்க. அதனாலேயே வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினப்பேன். ஆனால் இங்கே பேக்ரீனில் வந்து கிருஷ்ணர் கோவில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல். அது கரெக்டான டைமில் நம்மளுக்கு லீவு கிடைக்காது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்ற டைமில் வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி டைமும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகாததுனால அதை பிளான் பண்ணி எப்போவாவது தான் நியூ இயர் இது மாதிரி தான் போக முடியும். ரெகுலராக வந்து போக முடியறதில்ல. ஸோ அதனால் ஊருக்கு வரும்போது எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு ஆசைப்படுவேன். நயினார் கோயில், பாரம்பரிய கோயில், காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி இந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி உள்ள கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடுறது.
அப்புறம் இந்த நெல் கொட்டுறோங்க இல்லையா கோவிலில், இதை வந்து விதப்பு கொட்டுறோன்னு சொல்லுவாங்க. நாயனார் கோயில், திருவெற்றில் பாதம்பரிய கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து சேவல், கோழி இந்த மாதிரிலாம் நேர்த்திக்கடன் வைப்பாங்க. வீட்டில் என்ன கிராமம் தானே சுற்றி, சேவல், கோழி இந்த மாதிரிலாம் வளர்ப்போங்க இல்லையா, அதனால் வந்து சேவல் கோழிலாம் வந்து கோயிலுக்கு விடுறோன்னு நேர்த்திக்கடன் வைப்பாங்க. அது மாதிரி அந்த வருஷம் விளையும் இல்லையா நம்மளுக்கு நெல்லெல்லாம், அதை வந்து விதப்பா அள்ளி வைப்பாங்க, கோயிலுக்கு அள்ளி வச்சு எடுத்து அந்த கொட்டுவாங்க. அப்புறம் வீட்டில் இருந்தே காலைல சீக்கிரம் கிளம்பிட்டோம், அதான் வீட்டில் இருந்தே டிஃபன்லாம் பண்ணி கொண்டு வந்தோம். யார் யாருக்கெல்லாம் இந்த கோவிலில் உட்காந்து புளி சாதம், லெமன் சாதம், இட்லி, சட்னி, புதினா துவையல், மல்லி துவையல் இது மாதிரிலாம் செஞ்சு கொண்டு போய் கோயிலில் இருந்து சாப்பிட பிடிக்கும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவிலில் சாப்பிட்றது. அது மாதிரி வயலில் இந்த மிளகாக்கள்லாம் போடும்போது வயலில் வந்து இந்த கஞ்சி சாப்பாடெல்லாம் செஞ்சு, அந்த தண்ணி சாதம் செஞ்சு, அதுக்கு தொட்டுக்கிற வந்து எல்லா காயும் போட்டு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, புளிக்கறி வச்சு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கோவிலில் சாப்பிட்றதும் விவசாய டைமில் வந்து அந்த பச்சை பசேர்னு சுற்றி அந்த இயற்கை காட்சிகளுக்கு நடுவில் சாப்பாடு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே உள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும், அந்த தெரியுதுங்க இல்லையா கோபுரம், இதுதான் என்ட்ரன்ஸ். அப்புறம் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இந்த உடம்பு சரியில்லாதவங்களும் இல்லை, எல்லாருமே வந்து உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நேர்த்திக்கடன் வச்சுட்டு கை, கால், கண், ஹார்ட்டு, அப்புறம் வந்து உடம்பு முழுசுமே உள்ள பார்ட்ஸ் அப்படிலாம் வந்து இருக்கும். அதை வந்து உண்டியலில் வாங்கி நேர்த்திக்கடனாக வச்சு வாங்கி போடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை சொல்லாட்டி எப்படி, கடை தெருவில் உள்ள அல்வா, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த காஸ்ட்லியான பேக்கரியில் வாங்குகிற அல்வாவை விட இந்த சவுன்னு இழுத்து கடிக்க முடியாமல் கடிக்கிற இந்த அல்வா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த காராச்சவ்வு, சீனி சவ்வு, அந்த ஸ்வீட் பூரி, இதெல்லாம் வந்து கோவில் கடை தெருவுக்கு போனால் தான் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன தான் நம்ம பேக்கரி எல்லாத்துலேயும் சாம்பிளாங்க. பூரி, பூந்தி எல்லாம் இருக்குது பாருங்கள். என்னதான் ஸ்வீட் கடை பேக்கரின்னு பார்த்தாலும் இப்படி கோவில் தெருவில் வாங்குறதே தனி டேஸ்ட்டு தாங்க. அதெல்லாம் பொரிக்கடலை எல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் ஒரு கோயிலுக்கு போன ஒரு ஃபீலே வரும். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான் சொன்னேன் இல்லையா, போகும்போது ஒரே வயக்காடாக தான் இருக்கும். 2 பக்கமும் வயல், நடுவில் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த ஆர்எஸ் மங்கலம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மெயின் ஆகும். அது வரைக்கும் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.